சாப்பிட கூட வழி இல்லாம இங்க நாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பிச்சை எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வரதுக்கு வழி பாருங்களேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளை எனக்கு வேணும். பிள்ளை நான் தெப்பத்துல அட்ரஸ் இல்லாம 3 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க. என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. 7 மாசம் ஆச்சு என் பையன் போய். என் பிள்ளை எனக்கு வேணும். எம்போசிக்கு நாங்க போன் பண்ணி கேட்டோம். துபாய் ரூல்ஸ் படி நீங்க 2 வருஷம் இங்க வேலை பார்த்து தான் ஆகணும். அவங்களுக்கு ஃபேவராகவே பேசுறாங்க எம்போசியில. அட்ரஸ் இருந்தாலுமே பார்க்கலாம், போன் போட்டாலும் அதுவும் கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ணட்டும்? சம்பளமும் எங்களுக்கு தரல. சம்பளத்துக்கு நாங்க கேட்கல. நான் போட்டையில தான் போடுவேன்னு சொல்லி ஓனர் சொல்லுதாரு. எங்களுக்கு குடும்ப கஷ்டம் நீங்க தாங்கன்னு அதையும் நீங்க கேட்டீங்கன்னா தகாத வார்த்தையில ஓனரும் பேசுதாங்க. அது நாங்க எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. விசா கேன்சலேஷன் எல்லாம் கொடுத்து விசா கேன்சல் ஆகி வந்துருச்சு. மார்ச் 7ஆம் தேதி 2025 வரைக்கும் எனக்கு இருக்கு. அவங்கள்ட்ட சேர்ந்து இதை கொண்டு போயிட்டு நாங்க ஓனர்கிட்ட பாஸ்போர்ட் கேட்டோம். பாஸ்போர்ட் கேட்டதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தர முடியாது, உன்னையால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. 3 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க. என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. எம்போசிக்கு நாங்க போன் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொல்லுதாங்கன்னா துபாய் ரூல்ஸ் படி நீங்க 2 வருஷம் இங்க வேலை பார்த்து தான் ஆகணும், அவங்க சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு அவங்களுக்கு ஃபேவராகவே பேசுறாங்க எம்பசியில. எனக்கு எப்படியாச்சும் எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க. எங்க குடும்பம் ரொம்ப வறட்சியில இருக்குங்க. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. சாப்பிட கூட வழி இல்லாம இங்க நாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பிச்சை எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வரதுக்கு வழி பாருங்களேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கெஞ்சி கேட்கேன். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்திருக்கோம். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம், என் பேர் சதீஷ்குமார். நான் கடலூர் மாவட்டம், என் பேர் யோகேஷ். நான் கன்னியாகுமரி மாவட்டம், பேர் ஜெயக்குமார். என் பேர் நிசாந்த், கன்னியாகுமரி மாவட்டம். என் பேர் சாஜஞ்சனம், கன்னியாகுமரி மாவட்டம். நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன். என் பேர் செல்வகிருஷ்ணன். நீங்க தான் எப்படியாட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும். எல்லாரையுமே எப்படியாச்சும் காப்பாத்தி, இங்க எங்களுக்கு உசுருக்கு கூட உத்தரவாதம் இல்லை, எப்படியாச்சும் காப்பாத்திருங்க.